5 மினிட்ஸில் எப்படி சட்னி பண்ணலான்னு பார்க்கலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். அது உளுந்து பொரிஞ்சதும் பார்த்திங்கன்னா இஞ்சி ஒரு துண்டு, அதுக்கப்புறம் பூண்டு 2 பல் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 வெங்காயம், நாங்கள் 3 பேருக்கு செய்கிறதால குட்டி குட்டி வெங்காயம், பெரிய வெங்காயம் தான் ஒரு மீடியமான சைஸு. தக்காளி பார்த்திங்கன்னா 2 தக்காளி. இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு 5 மிளகு, இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி அதில் போட்டு ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 5 காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா வதங்கி ஆறுனதும் மிக்ஸி சாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டில் அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணி கருவேப்பிலை ஆட் பண்ணி இதை தாளிப்பு போட்டுக்கலாம். தாளிப்பு போட்டு இட்லி, தோசை இது கூட சாப்பிட்லாம். தாளிக்காமலும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். எண்ணெய் அதிகமாக விட்டு தாளித்தா கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கும். அவ்வளோதான், இதை சாப்பிட்லாம்.